தொடர் மழை காரணமாக வீடூர் அணை அதன் முழு கொள்ளளவான 32 அடியை எட்டியிருக்கிறது. அணைக்கு வரும் 15,000 கன அடி தண்ணீர் சங்கராபரணி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரன் வழங்க கேட்கலாம். சிவச்சந்திரன், அங்கு நீரின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து எப்படி இருக்கு? விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பார்த்தீங்கன்னா பலத்த கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக இந்த நாம சொல்லக்கூடிய வீடூர் அணை அருகே உள்ளது மயிலம் மற்றும் அந்த வல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக அந்த மயிலத்தில் அதிகபட்சமாக வரலாறு காணாத அளவுகள் 50 சென்டிமீட்டர் ஆனது மழை பதிவாகியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கு, அந்த வீடூர் அணைக்கு தண்ணியே பார்த்தீங்கன்னா செஞ்சி அந்த பகுதியில் இருந்து சங்கராபரணி ஆற்றில் தான், தொண்டியாறு சங்கராபரணி ஆற்றில் தான் இந்த அணைக்கானது நீர்வரத்து வரக்கூடும். அந்த பகுதிகளில் உள்ள வல்லம், செம்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டருக்கு மேலான மழையானது பதிவாகியுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வீடூர் அணை 10 அடிக்கு மேல் நிரம்பியுள்ளன. மொத்த கொள்ளளவு கொண்ட 32 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை நீர்மட்டம் 32 அடியை தொட்டதை தொடர்ந்து இன்று அதிகாலை இந்த அணையிலிருந்து சங்கராபரணி ஆற்றில் தண்ணீரானது 9 மதகுகள் வழியாக திறந்து விடப்பட்டுள்ளன. இந்த தண்ணீர் புதுவை மாநிலத்தில் கடலில் போய் கலக்கக்கூடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கான நீர்வரத்து 15,000 கனஅடி கொண்டிருப்பதனால் அந்த 15,000 கனஅடி தண்ணீரை அப்படியே பொதுப்பணித்துறையினர்கள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.